தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரிய வீசினார் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை என்னன்னா, இப்பொழுது தமிழ்நாட்டில் மிக ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஒரு வாரம் மாற்றத்தை. ஆனா இந்த வெள்ளை அறிக்கையை விட வேண்டிய தேவை என்பது என்ன என்பதை அது திமுகவினுடைய தலைவர்கள் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பையும் திமுகவினுடைய தலைவர்கள் எதிர்த்து தெரிவித்தது. ஆனா இப்போ நாம என்ன இப்ப சொல்ல வரோம்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்துட்டார். அதாவது அவருக்கு இப்போ அவருக்கு ஒரு ஆசை, சரி இந்த கம்பெனியை நம்ம வாங்கி நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, இந்த கம்பெனியை வாங்குறாங்க. கம்பெனியே வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கும் அது எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுது, அதனுடைய செயல்திறன் என்ன, அது எந்த அளவுக்கு வருவாய் ஈட்டுக்கு, அதனுடைய வருவாய் இழப்பு எவ்வளவு அப்படின்னுலாம் தெரியாது. அவங்க வெளியில இருந்து தான் அதை பார்ப்பாங்க அந்த கம்பெனி. அப்ப அந்த கம்பெனியை வாங்கி உள்ள போன பிறகுதான் அதனுடைய நிர்வாகத்தை பார்த்த பிறகுதான் அதனுடைய முழுமையான செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதே போலதான் தமிழக வெற்றிகளுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு எல்லோருமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் ஆட்சிக்கு வர்றாங்க. அதுல நமக்கு மாற்றுறதே கிடையாது. அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் எல்லோருமே அரசியலுக்கு வராங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். இதுல திமுக அதிமுக எல்லாமே எல்லா கட்சிகளும் அவங்களுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கலாம். நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு, ஆனா மக்களுக்கு எதுவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுல கூட வர்றாங்க அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். இப்போ அப்படித்தான் திரு விஜய் அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த பிறகு உள்ள வந்த பிறகுதான் உங்களுக்கு இங்க இருக்கிற பல பிரச்சனைகளே தெரிய வருது. ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம், அதுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய்கள், அதாவது வருவாய் உற்பத்தி, அதிகமான உற்பத்தி இருக்கலாம், மிகப்பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் வருவது முதல் தடவை தான் இது. ஏன்னா இதற்கு முன் அவர் ஆட்சி இருந்ததில்லை அப்படிங்கிறதுனால அதை நாம முதல் முறையாக வரும் அவருக்கு இதனுடைய ஜிடிபி எவ்வளவு, இதனுடைய வருவாய் இழப்பு எவ்வளவு, இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரிஞ்சதுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. மேலோட்டமாக சிலவற்றை தெரிந்திருக்கலாம் ஒழிய, ஆனா உள்ள பார்க்கும்போதுதான் அதன் ஒட்டுமொத்தனுடைய செயற்பாடு எப்படி இருக்கு, எவ்வளவு வருவாய் இழப்புகள் ஏற்படுது, எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவர் உள்ள பார்த்த பிறகு மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற ஆசையில விஜய் அவர்கள் இது இப்ப பார்க்கும்பொழுது எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இது ஏற்படுத்தும். எந்த கட்சியா இருந்தாலும் அதை செய்யறது கொஞ்சம் காலம் தேவைதான் படும். அதனாலதான் சரி நான் வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது. அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வீசனுக்கு நேற்று, அதாவது 16ஆம் தேதி தனது வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும் போது அதுல நாம பாக்குற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, 13.18 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்திட்டாரு. என்னன்னாக்கா அதனுடைய இந்த கடனை வட்டி அடைக்கவே 3 1 பங்கு செலவிடும் ஒரு சூழல் ஏற்பட்டா,
எப்படி அசலை கொடுக்க போகுது, எப்படி வட்டி எப்போ கட்டி முடிக்க போகுது, அசல் எப்போ மொத்தமா வந்து முடிக்க போறாங்க, எப்போ வந்து முன்னேற்ற பாதைக்கு தமிழ்நாடு வரும் அப்படின்றது நம்ம மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இப்படியே போனா பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு மிகப் பெரிய பாதிப்பை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தும். அதனுடைய விலைவாசிகள் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இலங்கை எப்படி பொருளாதாரத்தால மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததோ அப்படிப்பட்ட ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதனாலதான் தன் மக்களுடைய கவலை அதிகமாயிருக்கிறது. இந்த இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும் பொழுது இந்த வெள்ளை அறிக்கைகள் அவர்கள் வந்து குறிப்பிட்டது, அதாவது பொது நிறுவனங்களினுடைய அந்த அந்த கடனை தவிர்த்து பார்த்தோம்னாவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடன் என்பது வந்து நம்ம குஜராத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்க வந்து அவங்களுடைய கடன் வந்து 17.6%. அப்போ நம்மளுடைய கடன் சதவீதத்தை பார்த்தோம்னாக்க 28.3%. அப்படி 28.3% என்பது மிகப்பெரிய கடன் சுமையாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இப்போ வந்து 2025-26 காலகட்டத்துல வந்து அது வந்து அதாவது வந்து 10 லட்சம் கோடியா அது கடன் வந்து இது வந்து கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வந்து 4.8 லட்சம் கோடி கடன் வந்து 4.8 லட்சம் கோடி கடன் சுமை அதிகரிக்குது. அப்படி நாம பார்த்தோம்னா ஒவ்வொரு தனிநபருடைய கடனையும் நம்ம பார்த்தோம்னாக்க 1,28,934 ரூபாயாக இருக்கு. அதாவது ஒரு குழந்தை, அதாவது வந்து இந்த மண்ணையே மிதிக்காம ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு 1,28,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்றால் இதை நாம் எப்படி பார்ப்பது, இதை எப்படி அடைப்பது, இது எப்படி போய் சேரப்போகிறது, தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை, அந்த சுமையை எப்படி தாங்க போகிறார்கள், அந்த கடன் எப்போது தீரப்போகிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. 22.8% வந்து வருவாயில வந்து வட்டி கட்டவே சரியாக இருக்கிறது என்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 பங்கு வந்து வட்டி மட்டுமே கட்ட வேண்டியிருந்தா எப்படி இந்த கடன் சுமை வந்து தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் என்பார்களே, அப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் சென்றதன் நோக்கம் என்ன, அதன் காரணம் என்ன என்று பார்த்தா, அதாவது அரசுகள் வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதில் மும்முரமாக இருந்துள்ளது. அதில் நமக்கு மாற்றிக்கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசுடைய அந்த வருவாயை ஈட்டக்கூடிய அந்த செயல்களும், வருவாயை பெருக்கக்கூடிய அந்த செயல்களும் வந்து அரசு ஈடுபடவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். இதை எப்பொழுது வந்து ஈடுகட்டுகிறோமோ, எப்பொழுது வந்து நம்ம வந்து வருவாயை அதிகமாக பெருக்கிறோமோ, அப்பொழுதுதான் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கு வரும் என்று நாம் கருதுகிறோம். இதில் வந்து யாருமே வந்து இப்பொழுது சுயமரியாதையோடு வாழத்தான் மகளிர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் யாரும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேருந்தில் இலவச பயணம் தாருங்கள் என்று கேட்கவில்லை. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிவித்தது என்பது வந்து ஒரு அடித்தட்ட மக்களுக்கு மட்டுமே அதை கொடுத்திருக்கலாம். அல்லது அந்த இந்த ஒரு 10 ரூபாய் கொடுத்து அரசு பேருந்தில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இப்படி நாம் இப்படியும் நாம் இப்படித்தான் அதை செய்திருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற. ஆனால் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் மகளிருக்கு இலவச பேருந்து என்று சொல்லும்போது அந்த பேருந்து என்பது மிகப்பெரிய ஒரு தமிழக அரசினுடைய வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு துறை. அந்த துறை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது
மின்சாரத்துறை என்று பார்த்தால் அது ஏற்கனவே அது வந்து மிகவும் வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த துறை. அப்படி இருக்கும் அந்த துறையில் ஆஹ் வந்து குறிப்பிட்ட அந்த ஆஹ் அந்த இலவச அந்த மின்சாரம் என்பது வந்து அது அது மக்களுக்கு அது பயனுள்ளதுதான் என்பதை நாம் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் அதை வந்து அந்த வருவாயை ஈட்டக்கூடிய அந்த முக்கியமான துறைகள் எல்லாம் இலவசம் இலவசம் என்று செல்லும்போது அப்போது வருவாய் பற்றாக்குறை ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. வருவாய் இல்லாமலேயே செலவை எப்படி செய்ய முடியும் என்பதுதான் வந்து பொருளாதார என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வி. தமிழக அரசுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியே அதுதான். வருவாயே இல்லை, எப்படி அரசு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்போ ஆட்சிக்கு வந்தது இப்ப இந்த ஜிடிபியை, அதாவது தமிழ்நாடு மொத்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. அந்த ஒரு அந்த உற்பத்தியை எப்போது பெருக்குகிறார்களோ அப்போதுதான் இதற்கெல்லாம் மிகப்பெரிய இந்த இதற்கான தீர்வை நாம் நோக்கி செல்ல முடியும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆட்சியை எப்படி நடத்தப் போகிறாரோ, எப்படி இந்த ஆட்சி செல்ல போகிறது, எப்படி மக்களுடைய இந்த பொருளாதாரம் என்பது எப்படி உயரப்போகிறது, இந்த அரசினுடைய பொருளாதாரம் எப்படி உயரப்போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதிலேயே முன்புறமாக இருந்த இந்த கட்சி, இந்த அரசு, ஆனால் அந்த நலத்திட்டங்களை செய்வதற்கான அந்த பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பெருக்குவதற்கான நடவடிக்கையை எதுவுமே எடுக்கவில்லை என்பதுதான் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எது எப்படியோ எப்படி இருந்தாலும் இனிவரும் காலங்களிலாவது இந்த கட்சி, இந்த அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை எந்த அளவுக்கு செய்கிறதோ அதை விட அதிகமாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஒட்டுமொத்த உற்பத்தியின் பெருக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அரசு உள்ளது. அதை செய்தால் மட்டுமே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும் என்பதுதான் பெரும்பாலும் மக்களுடைய கவலையாக இருக்கிறது. இந்த கடனை அடைத்து எப்படி வந்து விஜயகாந்த் அவர்கள் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அந்த தலைவராக பொறுப்பேற்று அந்த கடனை எப்படி அடைத்தார்களோ அப்படி தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கடனை அடைக்க என்ன செய்ய முடியும் என்பதை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். எனவே இந்த கடனை அடைக்கக்கூடிய வேலைகள், இந்த உற்பத்தியை பெருக்கக்கூடிய வேலைகள் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை கூறி ஒரு பதிவு சர்வ இந்த பதிவை